ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே மார்னிங் டிஃபனுக்கு இது தான் செஞ்சுருந்தேன். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 2 பீர்க்கங்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு கட் பண்ணி வைக்கணும், அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம். பூண்டும் நல்லா நசுக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை போட்டு இடித்து வச்ச பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சதை போட்டுடலாம். வெட்டி வச்ச காயும் போட்டு தேவைப்படுற மசாலாக்களை போட்டு தேவைப்படுற உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில். தேங்காய் கொஞ்சம் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம். இது ஆஃப் குக் வெந்த உடனே தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துடுச்சு. அப்படியே கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டாலே போதும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு வெட்டி வச்ச அவரைக்காவையும் போட்டு நடக்கடலை உரித்து வச்சது பச்சை அதையும் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். இன்றைக்கி ஜூஸ்க்கு கேரட்டு, பெரிய நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு தேனு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சு 2 குட்டி தோசையாக ஊற்றி கட் பண்ணி வச்ச ஆனியனை மேலே தூவி விட்டு கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு திருப்பி போட்டு எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். குழம்பும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பொரியலும் காலையில் கொஞ்சம் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.